ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டக்குனு ஹிந்தி யூடியூப் சேனல். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் தொடர்ந்து பாஸ்ட் டென்ஸ் ரிலேட்டடாகவே வீடியோஸ் கேட்டுட்டே இருக்காங்க. ஏன்னா அதில் ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு, எப்படி பேசுறதுன்னு சரியா தெரிய மாட்டேது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னைக்கான வீடியோவுமே பாஸ்ட் டென்ஸ் ரிலேட்டடான, கடந்த காலம் ரிலேட்டடான வீடியோ தான். இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டெய்லி நம்ம செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸ். நான் தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சிட்டேன், பெட்டை விட்டு கீழே இறங்கிட்டேன், ஜன்னல் ஓப்பன் பண்ணிட்டேன், ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டேன்னு சொல்ல போறோம். அதாவது கடந்த காலத்துல சொல்ல போறோம், எப்படி நம்ம சொல்றது அப்படிங்கறத தான் கத்துக்க போறோம். டெய்லி லைஃப்லயே நீங்க பேசக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான சென்டென்சஸா இருக்க போது. இப்போ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நான் தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சுட்டேன், நான் கண் முழிச்சுட்டேன், நான் விழித்து விட்டேன் அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா, மே ஜா கயா அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா மே ஜா கயி அப்படின்னு சொல்லணும். மே ஜாக் கயா, மே ஜாக் கயி. கயா யாருக்கு, கயி யாருக்குன்னு யோசிச்சீங்கன்னா, நீங்க ஒரு ஆணா இருக்கீங்க அப்படிங்கும் பட்சத்துல மே ஜா கயா அப்படின்னு சொல்லுங்க. பெண்ணா இருக்கும் பட்சத்துல மே ஜா கயின்னு சொல்லுங்க. ஜாக் அப்படிங்கிற வார்த்தை தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சுக்கிறது. இதுக்கு இன்னொரு வார்த்தையுமே நீங்க யூஸ் பண்ணலாம். உட் அப்படின்னு சொல்லலாம். மே உட் கயா, மே உட் கயி அப்படிங்கிறதும் நீங்க யூஸ் பண்ணலாம். 2மே நான் எழுந்திரிச்சுட்டேன் அப்படிங்கிறது தான் அர்த்தம். மே ஜா கயா, மே ஜா கயி. இல்லனா மே உட் கயா, மே உட் கயி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் அலாரம் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா, நான் அலார்ம் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு மே அலாம் பந்த் கர் தியா, அலாம் பந்த் கர் தியா. அலாரம் ஆஃப் பண்ணிட்டேன், பந்த் கர் தியா. அப்ப ஆஃப் பண்றது அப்படிங்கிற வார்த்தை என்னன்னு யோசிச்சீங்கன்னா, பந்த் கர் அப்படின்னு வரும். ஆஃப் பண்ணிட்டேன்னு சொல்றம்போது பந்த் கர் தியா, பந்த் கர் தியா. இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆஃப் பண்ணேன்னு சொல்லும்போது அது கியாங்கிற வார்த்தையா மாறும். பந்த் கியா அப்படின்னு வரும். ஆஃப் பண்ணேன்னு அர்த்தம். இதுவே ஆஃப் பண்ணிட்டேன்னு சொல்லும்போது பந்த் கர் தியான்னு சொல்லலாம். அலாம் பந்த் கர் தியா, அலாம் ஆஃப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஒன், படுக்கையில இருந்து எழுந்திரிச்சுட்டேன். எழுந்திருச்சு, அதாவது கண் முழிச்சுட்டே படுத்துட்டே இருக்கிறது வேற, நம்ம படுக்கைய விட்டே எழுந்திருச்சு வர்றது வேற. இது எப்படி சொல்றது அப்படின்னா, பிஸ்தர் சே உட் கயா, பிஸ்தர் சே உட் கயா. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த தியாங்கிற வார்த்தைய வச்சு முடியும்போது, நீங்க ஆணுக்கு இப்படி பேசணும், பெண்ணுக்கு இப்படி பேசணும்னு நீங்க கவலைப்பட தேவையில்ல. அலாம் பந்த் கியா, பந்த் கர் தியா அப்படிங்கிறது 2 பேரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சென்டென்ஸ் தான். நீங்க யார் சொல்றீங்களோ அத பொறுத்து இது மாறாது. இந்த தியாங்கிற வார்த்தை வந்தா, எந்த பொருள பத்தி பேசுறோமோ, இப்ப அலார்ம் பத்தி பேசுறோம் அப்படிங்கிறதுனால, அலாரம் ஆணா, பெண்ணா அப்படிங்கிறத தான் யோசிக்கணும். இது ஹிந்தியில மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். தமிழ் மூலமா இத பார்க்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்கள பொறுத்தவரையிலும், ஹிந்தி லாங்குவேஜ் பொறுத்தவரைக்கும், அலார்ம் அப்படிங்கிறது ஒரு ஆண். அதனால தான் யார் சொன்னாலும், ஒரு பெண் சொன்னாலும், ஒரு ஆண் சொன்னாலும், பந்த் கர் தியான்னு தான் சொல்லுவாங்க. பிஸ்தர் சே உட் கயா அப்படின்னா, பெட்ல இருந்து எழுந்திரிச்சுட்டேன் அப்படின்னு அர்த்தம். இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் மாறக்கூடிய வார்த்தை. கயா அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே வார்த்தையா இருக்காது. கயாங்கிற வார்த்தை நீங்க யூஸ் பண்றீங்கன்னா, ஆணுக்கு ஒரு மாதிரியும், பெண்ணுக்கு ஒரு மாதிரியும் தான் யூஸ் பண்ணி ஆகணும். வேற வழியே கிடையாது. பிஸ்தர்னா படுக்கை, பிஸ்தர் சே அப்படின்னா படுக்கையிலிருந்து, உட் கயா அப்படின்னா எழுந்திருத்து விட்டேன். இதே ஒரு ஃபீமேல் சொல்லணும்னாக்க, பிஸ்தர் சே உட் கயி அப்படின்னு சொல்லணும். பிஸ்தர் சே உட் கயி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சென்டென்ஸ், படுக்கையை சரி செய்து விட்டேன். நம்ம பெட்ஷீட்டு, இல்லைன்னா பிளாங்கெட் இதெல்லாம் சரி செய்வோம் இல்லையா? அந்த விஷயத்த செஞ்சுட்டேன் அப்படின்றத நம்ம சொல்ல போறோம். சாதர் டீ கர்தி, சாதர் டீக் கர்தி. கர் தியான்னு சொல்றது தான் இங்க கர் தீன்னு சொல்றோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பந்த் கர் தியா அப்படின்னு படிச்சோம். பந்த் கர் தியா எதை பொறுத்து தியான்னு மாறுச்சுன்னா, அலாரம் பொறுத்து அது தியான்னு மாறுச்சு. இங்க சாதர் இருக்கு இல்லையா? சாதர்னா படுக்கை, இல்லைன்னா பெட்ஷீட்னு சொல்லலாம். இந்த சாதர் வந்து ஒரு பெண். அதனால டீ கர்தின்னு தான் நீங்க ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சொல்லணும். சாதர் டீ கர்தி, சாதர் சரி செஞ்சுட்டேன், படுக்கையை சரி செஞ்சுட்டேன் அப்படிங்கிறது அர்த்தம். தியாவும் தீயும் ஒரே வார்த்தை தான். ஆணுக்கு சொல்லும்போது தியா, பெண்ணுக்கு சொல்லும்போது தி. அலாம் வந்தம்போது அது ஆண் பொருள் அப்படிங்கிறதுனால தியாவை யூஸ் பண்ணோம். சாதர் அப்படிங்கிறது பெண்ணுக்கான பொருள் அப்படிங்கிறதுனால, அதாவது ஹிந்தியில பெண் பால் அப்படின்னு பிரிச்சு வச்சிருக்கிறதுனால நம்ம அதை தி அப்படின்னு யூஸ் பண்றோம். இது நம்ம தமிழ்காரவங்களுக்கு மட்டும் கிடையாது.
ஹிந்தி பாஷைய கத்துக்கிற, புதுசா கத்துக்கிற, வேற மொழி பாஷை அ பேசக்கூடிய யாரா இருந்தாலும், இந்த விஷயம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். இப்ப எப்படி சாதர் அப்படிங்கிறது பெண்ணுன்னும், அலாம் அப்படிங்கிறத ஆணுன்னும் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, வேற வழியே கிடையாது. அவங்க எப்படி பேசுறாங்கன்றத கேட்டு கேட்டு தான் நம்மளுமே கண்டுபிடிக்க முடியும். இதுவுமே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட்ஸ்ல கேட்டுட்டே தான் இருக்கீங்க. மேல்க்கு இது, ஃபீமேல்க்கு இதுன்னு சொல்லி போடுங்கன்னு. அது வந்து ரொம்ப சின்ன ஒரு டாபிக் கிடையாது. ரொம்ப பெரிய டாபிக். நம்ம தினசரி பார்க்கக்கூடிய பொருட்கள்லாம் யோசிச்சு பாருங்க. ஆயிரக்கணக்கான பொருட்கள் பார்ப்போம். அது எல்லாத்தையுமே ஆண், பெண்ணுன்னு ஹிந்திய பொறுத்தவரையிலும் பிரிச்சு வச்சிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கத்துக்கிட்டே வரலாம். நெக்ஸ்ட் ஒன் கதவை திறந்து விட்டேன் அப்படின்னு சொல்றது. ஃபர்ஸ்ட் எழுந்திரிச்சுட்டோம். கீழ இறங்கியாச்சு. அடுத்து கதவ திறந்துட்டேன்னு சொல்றது. தர்வாசா கோல் தியா. தர்வாசா கோல் தியா. தர்வாசானா கதவு. கோல் தியா அப்படின்னா திறந்து விட்டேன் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல பாருங்க தர்வாசா வந்துட்டு ஆண். அதனால தான் கோல் தியா அப்படின்னு யூஸ் பண்றோம். இப்ப நீங்க பிக்சர்ல பார்க்குற மாதிரி இந்த சின்ன பாப்பா சொன்னா கூட தர்வாசா கோல் தியான்னு தான் சொல்லணும். அது ஒரு பொண்ணு இல்லையா? அதனால தீன்னு சொல்றது அப்படிங்கிறது நடக்காது. தர்வாசா கோல் தியா. கதவ திறந்து விட்டேன். தர்வாசா கோல் தியா. இதுவே ஜன்னல திறந்து விட்டேன்னு சொல்லணும்னா, கிடுக்கி கோல் தி. தியா பாருங்க தீன்னு மாறிருச்சு. ஒரே ஆள் தான். அங்க கதவ திறந்ததும் ஒரு பொண்ணு தான்னு வச்சுக்கோங்க. இங்க ஜன்னல திறந்ததும் ஒரு பொண்ணு தான் வச்சுக்கோங்க. 2மே அந்த பொண்ணு சொல்லும்போது, ஃபர்ஸ்ட்டு அ தர்வாசா கோல் தியான்னு சொல்லுவா. இதுவே அதே பொண்ணு, நான் ஜன்னல திறந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, கிடுக்கி கோல் தீன்னு சொல்லுவா. ஸோ சொல்ற ஆள் வந்து ஒரே நபர் தான். ஆனா தியாவும், தீயும் மாறுதுன்னா, அதுக்கு என்ன காரணம்? அந்த பொருள் தான் காரணம். தர்வாசா ஆண், கிடுக்கி பெண். ஹிந்திய பொறுத்தவரைக்கும் கதவு, தர்வாசா அப்படிங்கிறது ஆண், கிடுக்கி, ஜன்னல் அப்படிங்கிறது பெண். அதனால கிடுக்கி கோல்தி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்ன்னு பார்க்கலாம். கதவு திறந்தாச்சு, ஜன்னல் திறந்தாச்சு. வெளிய இருக்கக்கூடிய வானிலையை பார்த்தேன் அப்படின்னு சொல்லணும். வெளிய வானிலையை பார்த்தேன். வெளிய இருக்கக்கூடிய வானிலை, வானிலையோ இல்ல வெதரோ பார்ப்போம் இல்லையா? அது வந்து நான் பார்த்தேன்னு சொல்றதுக்கு எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம். "பாஹர் கா மௌசம் देखा." "பாஹர் கா மௌசம் देखा." பாஹர்னா வெளிய, பாஹர் கா அப்படின்னா வெளிய இருக்கக்கூடிய அப்படிங்கிற மாரி அர்த்தம். மௌசம் அப்படின்னா வானிலை. மௌசம் வானிலை. தேகா பார்த்தேன். இப்போ இதையும் ஒரு பெண் சொல்லியிருந்தா கூட தேகா தான் சொல்லணும். காரணம் எதை பார்த்தாள்? வானிலையை பார்த்தாள். வானிலைக்கான வார்த்தை என்ன? மௌசம். மௌசம்ன்ற வார்த்தையை ஹிந்தில யோசிச்சு பார்த்தோம்னா, ஹிந்திக்காரவங்களுக்கு நீங்க கேட்டு கூட பாருங்க. அது ஒரு ஆண்பால் வார்த்தைன்னு சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம தேகான்னு சொல்றோம். பாஹர் கா மௌசம் தேகா. வெளிய இருக்கக்கூடிய வானிலையை பார்த்தேன். நெக்ஸ்ட் ஒன் கை, கால் முகம் கழுவுனேன்னு சொல்லுவோம் இல்லையா? கை, கால், முகம்லாம் கழுவுனேன் அப்படின்னு சொல்றதுக்கு, இவங்க யூஸ் பண்ணக்கூடிய டெர்ம் ஹாத், முஹ், தோ லியா. ஹாத், முஹ், தோ லியா. ஹாத்னா கை, முஹ்னா முகம், தோ லியா அப்படின்னா கழுவிட்டேன். கை, கால் கழுவிட்டேன். இல்லைன்னா நம்ம கை, கால்னு சொல்லுவோம். அவங்க வந்து கை, முகம் கழுவி விட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. கைக்கு ஹாத், முகத்துக்கு முஹ், தோ லியா அப்படின்னா கழுவி விட்டேன். இந்த இடத்துல முஹ் அப்படிங்கிறது முகம்னு சொன்னேன். முஹுக்கான இன்னொரு வார்த்தையும் இருக்கு. நாம முஹ்ன்னு கேள்விப்படலையே, வேற ஏதோ வார்த்தையில கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, அது செஹ்ராவான்னு யோசிச்சு பாருங்க. செஹ்ரா அப்படிங்கிற வார்த்தையும் உண்டு. எதுக்கு? முகத்துக்கு. முகத்துக்கு முஹ்ங்கிற வார்த்தையும் உண்டு. செஹ்ரான்ற வார்த்தையும் உண்டு. சரி, இப்போ முகம் கழுவியாச்சு. அடுத்தது தன்னுடைய முகத்த ஆ உலர்த்திக்கிட்டேன்னு சொல்லுவோம் இல்லையா? வைப் பண்ணிக்கிட்டேன், டவல் வச்சு தொடச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். காய வச்சுக்கிட்டேன்னு சொல்லுவோம். இது எல்லாத்தையும் எப்படி சொல்றது? அப்னா சேரா சுகா லியா. தோ லியா அப்படின்னா கழுவிட்டேன். சுகா லியா அப்படின்னா காய வச்சுட்டேன். இல்லன்னா வைப் பண்ணிட்டேன்னு அர்த்தம். தொடச்சுட்டேன்னு அர்த்தம். அப்னா சேரா இதுக்கு முன்னாடி சென்டென்ஸ்ல நான் முஹ்ன்னு யூஸ் பண்ணேன். இப்போ உங்களுக்கு இன்னொரு வார்த்தையும் தெரியணும்ன்றதுக்காக சேரா யூஸ் பண்ணியிருக்கேன். அப்பனா சேரா தன்னுடைய முகத்த, என்னுடைய முகத்த சுகாலியா ட்ரை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஒன் பிரஷ் உட்டாலியா. பிரஷ் உட்டாலியா இதோடைய அர்த்தம் பிரஷ்ஷை எடுத்துட்டேன். எடுக்கிறதுக்கு லேன்ற வார்த்தை இருக்கு. இருந்தாலும் உட்டான்னு சொல்லும்போது நீங்க ஒரு கீழ இருந்து ஒரு பொருள உங்ககிட்ட மேல எடுத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ வந்து லேவ விட உட்டாங்கிற வார்த்தை ரொம்ப நல்லா பொருந்தும். பிரஷ் உட்டாலியா பிரஷ்ஷை எடுத்துட்டேன்.
அடுத்தது பிரஷ் கர் லியா, பிரஷ் பண்ணிட்டேன். பிரஷ் கர் லியா, பிரஷ் உठा लिया, பிரஷ் கர் லியா. ஸோ பிரஷ்ஷ எடுத்துக்கிட்டேன், பிரஷ் பண்ணிட்டேன். இது 2யுமே சொல்லியாச்சு. இல்ல நான் பிரஷ்ங்கிற இங்கிலீஷ் வார்த்தைய யூஸ் பண்ணாம எல்லாமே ஹிந்தி வார்த்தையில சொல்றேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தாந்த் சாஃப் கர் லியா, தாந்த் சாஃப் கர் லியா. தாந்த்னா பல்லு, சாஃப்னா சுத்தம், கர் லியா அப்படின்னா செஞ்சுட்டேன்னு அர்த்தம். दांत साफ कर लिया. नेक्स्ट वन, नहा के तैयार हो गया. நஹா கே தயார் ஹோ கயா. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது தியாவோ லியாலயோ முடிக்கக்கூடிய வார்த்தை கிடையாது. அப்போ கயால முடியுது அப்படின்னா இப்ப நம்ம என்ன செய்யணும்? தியால முடிஞ்சாலோ இல்ல லியால முடிஞ்சாலோ நம்ம அந்த பொருளுடைய ஜெண்டர் பார்க்கணும். அது ஆணா பெண்ணா, அந்த பொருள் ஆணா பெண்ணான்றத பார்க்கணும். பட் இந்த இடத்துல கயா வரும்போது நீங்க ஆணா பெண்ணாங்கிற விஷயத்த நீங்க பார்க்கணும். நஹா கே குளிச்சுட்டு தயார் ஹோ கயா, தயார் ஆகிவிட்டேன் அப்படின்னு ஒரு ஆண் தான் சொல்ல முடியும். பெண் இத சொல்ல முடியாது. அவங்க என்ன சொல்லணும்னா, நஹா கே தயார் ஹோ கயி, நஹா கே தயார் ஹோ கயி. அடுத்தது ட்ரெஸ் அப் பண்ணிட்டேன்னு சொல்லுவோம் இல்லையா? ட்ரெஸ் எல்லாம் போட்டு நல்லா நீட்டா கிளம்பியாச்சு. அத சொல்றதுக்கு கப்படே பெஹன் லியே, கப்படே பெஹன் லியே. கப்படேன்னா துணிகள். பெஹன் லியே அப்படிங்கிறது உடுத்தி உடுத்திக் கொண்டேன் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த இடத்துல லியா யூஸ் பண்ணியிருக்கலாமே! இல்ல லீ யூஸ் பண்ணியிருக்கலாமே! எதுக்கு லியே அப்படின்னு கேட்டீங்கன்னா, கப்படாங்கிறது ஒருமை, சிங்குலர். கப்படே அப்படிங்கிறது பன்மை, ப்ளூரல். ஸோ இங்க பன்மைய குறிப்பிட்டிருக்கு. இங்க இருக்கக்கூடிய பொருள் ஆண் தான். ஆனா பன்மையில இருக்கு. அதனால லியா யூஸ் பண்ணாம லியே யூஸ் பண்ணியிருக்காங்க. கப்படே பெஹன் லியே, கப்படே பெஹன் லியே. அடுத்தது கங்கி கர்லி, கங்கி கர்லி. அதோடைய அர்த்தம் தலை சீவியாச்சு. தலை சீவிட்டேன் அப்படிங்கிறது அர்த்தம். தலை கோம்ப் பண்ணிட்டேன், முடிய கோம்ப் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது தான் கங்கி கர்லி அப்படிங்கிறது ஹிந்தியில யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். கங்கிங்கிற வார்த்தைய தனியா எடுத்து பார்த்தா, சீப்பு அப்படிங்கிற அர்த்தத்தையும் குடுக்கும். இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பேசுறத கேட்க கேட்க தான் உங்களுக்கு தெரிய வரும். இப்ப கங்கிங்கிற வார்த்தை பெண் பால் வார்த்தையா இருக்கணும். அதனால தான் லீங்கிறது யூஸ் பண்றோம் அப்படின்னு உங்களுக்கு புரியணும். இப்ப கபடாங்கிற வார்த்தை ஆண் தான். அது ஒருமையில இருந்தா நீங்க லியா யூஸ் பண்ணியிருக்கலாம். கப்படே அப்படின்னு இருக்கிறதுனால நீங்க லியே யூஸ் பண்றீங்க. கங்கிங்கிறது வரும்போது லீ தான் யூஸ் பண்ணணும். ஸோ யாருனாலும் ஒரு ஆணோ இல்ல ஒரு பெண்ணோ தலை சீவிட்டேன்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். தலை வாரிட்டேன், தலை சீவிட்டேன், முடியெல்லாம் ஒழுங்குபடுத்திட்டேன், சீவிட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா கங்கி கர்லின்னு தான் சொல்லணும். கங்கி கர்லி, தலை சீவிட்டேன். नेक्स्ट वन, चाय बनाने के लिए गई. चाय बनाने के लिए गई இதோடைய அர்த்தம் டீய மேக் பண்றதுக்காக போனேன். ஸோ டீ பண்றதுக்காக டீ செய்யறதுக்காக போனேன் அப்படின்னு சொல்றது தான் चाय बनाने के लिए गई. चाय बनाने के लिए गई. சாய்னா டீ, बनाने के लिएனா செய்வதற்காக, गई அப்படின்னா சென்றேன். ஃபைனலா ஒரு சென்டென்ஸோட முடிக்கிறோம். சாய் பீலி, சாய் பீலி. டீ குடிச்சிட்டேன். ஸோ இந்த இடத்துல எதை குடித்தால் டீ. அப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய பொருள் யார பத்தி இருக்கு? டீய பத்தி இருக்கு. டீயோடைய ஜெண்டர் ஹிந்தியில பார்த்தீங்கன்னா, டீ, காஃபி இது 2மே பெண் பால் வார்த்தைகள். ஹிந்திய பொறுத்தவரைக்கும் பெண் பால். அதனால தான் சாய் பீ லீன்னு சொல்லணும். இது பொண்ணு சொன்னாலும், பையன் சொன்னாலும் சாய் பீ லீ தான். இதுல எந்த ஒரு சேஞ்சுமே வராது. அதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி சென்டென்ஸ்லயும் சாய் பனானே கே லியே கயி அப்படிங்கிறதுல கயிங்கிற வார்த்தை வந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டோம். தியாவோ இல்ல லியாவோ வந்தா பொருளுடைய ஜெண்டர பார்க்கணும். இதுவே கயான்றது வார்த்தை வந்ததுன்னா, அங்க யார பத்தி பேசுறோமோ அவங்களுடைய ஜெண்டர், மனுஷனோட ஜெண்டர பார்க்கணும். இப்போ கயிங்கிற வார்த்தை வந்திருக்கு. கயாவோ இல்ல கயியோ வந்திருக்கு. இப்ப யாருடைய ஜெண்டர் பார்க்கணும்? நாம யார் பேசுறோங்கிறதோடைய ஜெண்டர் தான் பார்க்கணும். நீங்க ஆண் சொன்னீங்கன்னா, சாய் பனானே கே லியே கயா சொல்லுங்க. பெண் சொன்னீங்கன்னா, சாய் பனானே கே லியே கயின்னு சொல்லுங்க. ஸோ அவ்வளோதாங்க. இன்னைக்கு பாஸ்ட் டென்ஸ்ல உங்களுக்கு தியா, லியா, கயா அப்படிங்கிற 3 வார்த்தைகள் வச்சு எப்படி முடிக்கணும்? அண்ட் இந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணும்போது பொருளுடைய அர்த்தத்த பார்க்கணுமா?
இல்ல மனுஷனுடைய ஜெண்டர பார்க்கணுமா? பொருளுடைய ஜெண்டரா? மனுஷனுடைய ஜெண்டரா? எந்த வார்த்தைக்கு யாரோட ஜெண்டர பார்க்கணும்? அப்படிங்கிறத நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா, இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இன்னைக்கான வீடியோல. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லார் கூடயும் டக்குனு ஹிந்தி ஆ வீடியோஸ ஷேர் பண்ணுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.